இதுல நியாயமா பொங்கி எழுந்து பெரிய குரல் கொடுக்க வேண்டியது டாக்டர் ராமதாஸா இல்ல எடப்பாடி பழனிசாமியா? அவர் தானே பிரதான எதிர்கட்சி. அப்ப அவரு நீங்க அதானிகிட்ட நீங்க பண்ண ஊழல் எல்லாம் வெளியில வந்துருச்சு, அமெரிக்க கோர்ட்லயே உங்கள் முகத்திரை கிழிந்து விட்டது, நீங்க உண்மையை வெளிப்படுத்துங்க, ஒயிட் பேப்பர், ரெட் பேப்பர், எல்லோ பேப்பர் எல்லா பேப்பரையும் கொடுங்க அப்படி சொல்லணும்ல. இது வரைக்கும் மத்ததுக்கெல்லாம் அப்படித்தானே சொன்னாரு. அப்ப இதுக்கு ஏன் சொல்ல மாட்டேங்காரு? அப்ப இது குறித்து நியாயமான விசாரணை நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் முதலமைச்சர் பேசியிருக்கணும். டாக்டர் ராமதாஸ் வேலை இல்ல, தினந்தோறும் ஒரு அறிக்கை விடுவார் சொல்றது அது எனக்கு என்னமோ அது பொருத்தமான நிலைப்பாடா தெரியல. காரணம் என்னன்னா அது டாக்டர் ராமதாஸோட வேலை அதானே. அது எது போக இன்னும் சொல்ல போனா என்டிஏ கூட்டணியில ஒரு அங்கம். இன்னும் சொல்ல போனா டாக்டர் ராமதாஸை வலிமையா தாக்குறது கூட ஒரு ஆயுதம் இருக்கு. என்னன்னா மோடியோட நண்பர் தான் அதானி. பார்லிமெண்ட்ல இவ்வளவு பிரச்சனை நடக்குது, மோடி அதானி பேர்ல விசாரணை நடத்த ஒத்துக்க மாட்டேன்றாரு. அப்பேற்பட்ட அதானி மோடியுடன் நண்பராக இருக்கிற அந்த என்டிஏ கூட்டணியில அங்கம் வகிக்கிற டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு இதை பற்றி சொல்ல என்ன உரிமை இருக்கிறது அப்படிலாம் கேட்டிருக்கணும். ஏன் கேட்கல?